Hey hi guys, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி நான் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் சர்வைவல் த்ரில்லர் மூவி தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ யாராவது சர்வைவல் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்கன்னா மறக்காம இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா த ஜங்கல் 2017 இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன், இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டெட் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். யாருக்காவது ஸ்லோ பவுனிங் மூவி பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஓகே, இந்த படத்தோட கதை இல்லைனா கான்செப்ட் என்னன்னு சொல்ல போனா, இந்த படத்தோட ஹீரோ யோசி கின்ஸ்பர்க் என்ன பண்றாருன்னா, அவருக்கு இந்த உலகத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும், போகாத இடத்துக்குலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதா ஒரே ஆசையா இருக்கும். ஸோ அப்படி சுற்றி பக்கம் வந்திருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது பொலிவியாக்கு வந்திருக்காரு. ஸோ வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாரு. ஒருத்தர் பேர் மார்க்கஸ், இன்னொருத்தர் பேர் கெவின். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்கலாம், உள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ஸோ போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ மிஸ் ஆயிராரு. ஸோ அந்த மிஸ் ஆனதுக்கப்புறம் அங்கிருந்து எப்படி சர்வை பண்ணி இந்த வெளியே வந்தாரு. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பெரிய காடு. ஸோ அந்த காட்டுலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது தான். ஸோ ஆனாலும் ஹீரோ எப்படி அங்கிருந்து சர்வை பண்ணி வெளியே வந்தாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட முழு கதை. அப்புறம் இந்த மூவி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, அதாவது உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், யார் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக. ஸோ என்ன ஒர்க் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸாக பாருங்க. சரி வாங்க இந்த படத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ யோசி கின்ஸ்பர்க்கோட வாய்ஸ் ஓவரோட தான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேலில் 3 years ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் 1980s அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ எல்லாரும் லைஃப்னா இதுதான் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்ல போனால் ஹை ஸ்கூல், யூனிவர்சிட்டி, அது முடிச்சதுக்கப்புறம் ஒர்க், அதுக்கப்புறம் மேரேஜ், அப்புறம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி ஒரு குட்டி வட்டத்தை போட்டு எல்லாரும் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த வட்டத்துக்குள்ளே வாழ விருப்பம் இல்லை. அதனால தான் நான் அதை விட்டு வெளியே வந்தேன். வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்குள்ள மனுஷங்க, அப்புறம் அந்த வித்தியாசமான ட்ரைப்ஸ் உள்ள மக்கள், அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருந்தது. ஸோ அதனால தான் என்னமோ தெரியல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்தோட பேர் பொலிவியா, சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இப்படியா ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ இவர் யாருன்னு தெரியுதாங்க, இவர் தாங்க ஹாரி பாட்டரில் ஹீரோவை நடிச்சிருப்பார்ல, டேனியல் ராட்க்ளிஃப். ஸோ அவர் தான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹீரோ எதுக்கு இந்த பொலிவியா வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்க தான் வந்திருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த போட்டில் ஏறி அவர் போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி போகிற சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வெயிட் நிறுத்துங்க போட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு நிறுத்துங்க, அவரே ஏற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா போட்டு திருப்பிட்டு போய் அவர் ஏற்றிக்கிறாங்க. அப்புறம் அவர் போட்டுக்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் போட்டு திருப்பினதுக்கு ஒத்துக்கிட்டதுனால. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ், நீங்க தான் திருப்ப சொன்னீங்களாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என் பேரு மார்க்கஸ் அப்படின்னு அவர் சொன்னது, என் பேர் யோசி கின்ஸ்பர்க் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி ரெண்டு பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா காட்டுக்கு ட்ரெக்கிங் மாதிரி போறாங்க. ஸோ அந்த இடத்த காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவா அவரோட ஃப்ரெண்டு மார்க்கஸ் என்ன பண்றாங்கன்னா இப்போ டவுனுக்கு போறாங்க. ஸோ ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா மார்க்கஸ் அவரோட ஃப்ரெண்டு எதிர்ச்சியா பார்த்தேன்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிராரு. ஸோ அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் பேர் தான் யோஷி, நான் இங்கே ட்ரக்கிங் வந்தப்போ இவர் கூட நான் ஃப்ரெண்டான அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவை அவரோட ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. என் பேர் யோஷி, உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது என் பேர் கெவின் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்து ஒரு பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி உங்க லைஃப்லாம் போகுது, எப்படி ட்ரக்கிங் நீங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா அந்த ஊரை ஃபுல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா ஒரு ரூம் எடுத்து தங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரேஞ்சர் வந்து என்ன பண்றானா, நீ அமெரிக்கனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்றானா ஹீரோட்ட, நான் இந்த இடத்தோட கைடு அப்படின்னும், அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வித்தியாசமான பழங்குடியின மக்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கு யாரும் இது வரைக்கும் போனது இல்லை, அதனால உங்களை நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ என்ன பண்றான்னா இந்த மாதிரி நிறைய பார்க்காத மக்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதான ஹீரோவோட ஆசையா இருக்கும். ஹீரோ என்ன பண்றான்னா, ஓகே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கைடு கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸோ அன்னைக்கு நைட்டே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு இருக்கான். என்னன்னா, ஹே மார்க்கஸ் அப்புறம் கெவின், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா? நான் இன்னைக்கு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான கைடு என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி யாருமே பார்க்காத ட்ரைபின மக்கள் எல்லாம் இந்த அமேசான் காட்டு நடுவில் உண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களை நீங்க பார்க்க விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதை கேட்டேன்னா நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஸோ அந்த இடத்துக்கு நான் தனியா போக விரும்பல, நீங்க யாராவது கூட வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ஹைக்கிங்கை வேற லெவலுக்கு என்ஜாய் பண்ணிட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு மார்க்கஸ் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்பி நம்ம காட்டுக்குள்ள போறது எனக்கு எதுவும் சரியா படலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கெவின் என்ன சொல்றாருன்னா, ஆமா யோஷி, நம்ம இந்த மாதிரி யாருன்னே தெரியல, ஸோ அவரை நம்பி போறது எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கெவின் சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஹே நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் முழுசா கேளுங்க. சும்மா எல்லா டூரிஸ்ட் சுத்தி பார்க்குற மாதிரி ஒரே இடத்த என்னால் சுத்தி பார்க்க முடியாது. ஸோ அதனால நிறைய இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, காலையில் அந்த கைடை நீங்க மீட் பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்களே உங்க மனசை மாத்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்புறம் காலையில்
என்ன பண்றாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து அந்த கைடை போய் மீட் பண்றாங்க. ஸோ அந்த கைடு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாரு, என் பேர் கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு ஸோ நம்மளோட ஹைக் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த படத்துல நிறைய கான்வர்சேஷன்ஸ் 2 பேரும் பேசுற மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் முழுசா சொல்ற மாதிரி இருந்ததுன்னா டைலாக்கே நான் தனியா எடுத்து வச்சு பேசுற மாதிரி இருக்கும். அதாவது கதைக்கு மெயினா என்ன தேவையோ அந்த சீனை மட்டும் நான் எடுத்து வச்சு நான் மெயினா பேசியிருக்கேன். ஸோ அதை தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஸோ இங்கே அந்த கைடு என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட எல்லாத்துக்கிட்டே ஹைக்கிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கெவின் வந்து கேட்குறாரு, நீங்கள் சொல்கிற இடத்த நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, இப்போதான் நான் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது அதுக்கு அந்த கைடு கால் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் தானே, ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்த வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ட்ரைப் மக்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து நாட்ஜியோவிலே நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வேற லெவலில் ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்டு நான் அந்த கெவினும் கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்போ மார்க்கஸ் மட்டும்தான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா மார்க்கஸை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, மார்க்கஸ் இங்க பாருங்க, நம்ம ட்ரக்கிங் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரும்போது ரிவர்ல கோல்டு எல்லாம் கிடைக்கும், ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. அதுக்கப்புறம் கெவின் என்ன சொல்றாருன்னா, ஆமா மார்க்கஸ், இந்த மாதிரி அவர் சொன்னது உண்மைதான், அந்த காட்டுல உண்மையில அந்த ட்ரைப் மக்கள் இருக்காங்க போல, எனக்கு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அந்த ஷாட் கிடைச்சதுன்னா நான் வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி கெவினும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருந்துட்டு, ஆமா மார்க்கஸ், கெவினுக்கு போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும், நம்ம போய் ஜாலியா ட்ரக்கிங் பண்ண மாதிரி இருக்கும், வேற லெவல்ல அட்வென்ச்சரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் மார்க்கஸ் கன்வின்ஸ் ஆயிராரு. அப்புறம் மார்க்கஸ் வரன்னு சொன்னது ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸைட் ஆயிராரு. ஸோ அதுக்கப்புறம் 3 பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரக்கிங் போறாங்களா, அவங்களுக்கு தேவையான கன்னு ஃபுட்டு எல்லாத்தையுமே அங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்க வாங்கின திங்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அதை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி யார் அவன் வித்தியாசமா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை நம்பிதான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நோ வாட்சஸ், நோ போன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள்ஸ் எல்லாம் நம்ம காட்டுக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது, இன்னையோட எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம காட்டுல நம்ம தொலைஞ்சு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ விளையாட்டா சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு மார்க்கஸ் இருந்துட்டு இந்த ஸ்டஃப் எல்லாம் நான் மிஸ் பண்ண போறேன், இதெல்லாம் விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி மார்க்கஸ் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு நோட் புக் மாதிரி இருக்கு சின்னதா, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கெவின் இருந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்கறாங்க, யோசி அது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து என்னோட அங்கிளோடது, இந்த குட்டி புக்கு வந்து என்னோட அங்கிளோட லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சின்ன வயசுல சொல்லிட்டு இருந்தாரு, ஸோ அதனாலதான் அதை அவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு கெவின் இருந்துட்டு நீ இதெல்லாம் நம்பரியா யோசி அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு மார்க்கஸ் இருந்துட்டு என்ன கெவின் பிள்ளை கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னப்பா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கெவின் சொல்றாரு. எனக்கு தெரியல, ஆனா என்னோட அங்கிள் இதை போர்ல அவர் பக்கத்திலேயே வச்சுட்டு இருப்பாராமா, அதனாலதான் தப்பிச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இந்த நோட் புக்கை என்கிட்ட கொடுத்து 2 நாட்லயே அதை இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னா அவங்க 2 பேரும் ஷாக்ல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்றாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல சுற்றி ஃபுல்லாக மலையாக இருக்கனால ஸோ அந்த மலையை தாண்டி போனோம்னா ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறி அந்த இடத்துல லேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த காட்டுக்குள்ளே. அப்புறம் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஒரு லாங் ஷாட்டில் காட்டி இதுக்கப்புறம் அவங்க ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகி இங்கே அந்த கைடு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நல்லா ஆழமாக உள்ளே போக போகிறோம், அதனால கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த காட்டை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்த நல்லா சுற்றி பாருங்க, காடு என்ன எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி, ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோ அழகு ஆபத்து இந்த காட்டில் நிறைஞ்சிருக்கும், அதனால கொஞ்சம் சேஃப்டியாகவே வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலுங்கிற கைடு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போனோன்னே அன்னைக்கு நைட்டு ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கைடு அந்த பழங்குடியின மக்கள் எப்படி இந்த காட்டில் உண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இந்த காட்டில் வாழ்கிற ட்ரைப் மக்கள் எப்படி இந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க ரொம்ப அறிவாளிக அப்படிங்கிற மாதிரி அந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அப்போ திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மார்க்கஸோட உடம்பு மேலே ஏதோ போகிற மாதிரி இருக்கு. ஸோ அவன் பயந்து வெளியே வந்து கத்திட்டு இருக்கான், என்னன்னு தெரியல யாரோ என்னோட முகத்தில் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து மார்க்கஸ் கத்திட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் நமக்கு காட்டுறாங்க அது ஏதோ பெரிய சைஸ் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு. ஸோ நீ இதை பார்த்து தான் பயந்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்து அவனை காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காட்டில் இந்த நூண்டு பூச்சிக்கு நீங்கள் பயப்படுறீங்களே, இதை விட கொடூரமான நிறைய பூச்சிலாம் இருக்கு, வந்து தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலுங்கிற கைடு சொல்லிட்டு போய் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் காலையில் எல்லாரும் எந்திரிச்சு ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் காட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா மார்க்கஸை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு செடியை பிச்சு மார்க்கஸ் இந்த பூச்சிக்கிட்டு நீ சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த பூச்சி அப்படியே கெவின் உன்னையும் கடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்துக்கிட்டே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கெவின் வந்துட்டு சும்மாறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த செகண்ட் டே ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாகவே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கார்லுங்கிற கைடு என்ன பண்றாருன்னா சீக்கிரம் விளையாடாம வாங்க இன்னைக்கு மழை வர போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது ரெய்னிங் சீசனே கிடையாது, ரெய்னிங் சீசன் வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா சடனா மழை வந்துருமாமா. அப்புறம்
ஹீரோ கேட்குறாரு, கால் எப்படி இந்த மழை பெய்ய போகிறது நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இது யூஸ்வலாக சும்மா நார்மலாக ஷவர் மாதிரி பெய்யுறது தான், இதை விட கொடூர மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த கால் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் மழையிலேயே நனைஞ்சிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அன்னைக்கான ட்ராவலை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நனைஞ்சிட்டே வந்தனால அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அந்த நெருப்பில் காமிச்சு காய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, கவலைப்படாதீங்க, நாளைக்கு காட்டில் நான் உங்களுக்கு நான் ரியலான ஃபுட் கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கால் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே எல்லாரும் பார்த்தீங்கன்னா காட்டில் ரொம்ப அடர்த்தியாக இருக்கனால நடக்க முடியாத மாதிரி ரொம்ப செடி கொடிகள்லாம் நடந்திருக்கு. ஸோ இவங்க நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸைட்மெண்ட் இப்போ இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் கால் வேற பார்த்துட்டு அவங்களை சிரிக்கிறாரு, இன்னும் இவங்க இப்படியே நடந்து வந்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் நடக்க முடியாமல் மறுபடியும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க டீம்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் தான் ரொம்ப பாவம். ஏன்னா அவனால சுத்தமாக நடக்கவே முடியல. காடு போக போக அடர்த்தியாக இருக்கனால செடி கொடிகளை ரொம்ப நெருக்கமாக இருக்கனால மார்க்கஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த செடியை நவுத்திட்டு முன்னாடி போகும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துருப்பாரு. ஸோ அவரோட கழுத்திலேயே அடிச்சிருது. அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, மார்க்கஸ் யோசி ரத்தாரமாக இருக்கு, ஒரு நிமிஷம் காட்டு, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் வரும்போது ஹீரோ இருந்துட்டு வேணாம் ஐ எம் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஸோ மார்க்கஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், என்னடா இப்படி நடந்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இவங்க 3 பேர் ரொம்ப ஸ்லோவாக வரனால பார்த்தீங்கன்னா திடீர்னு காலை மிஸ் பண்ணிடுறாங்க, எந்த வழியில் போனான்னு கூட தெரியல. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா செமையாக பயந்துடுறான், கால் எங்கே போனீங்க, எங்களுக்கு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் கத்திட்டு இருக்கும்போது கெவின் இருந்துட்டு, மார்க்கஸ் ரிலாக்ஸ், ஒரு நிமிஷம் அமைதியாரு, நம்ம காரில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மார்க்கஸ் கேட்காம ரொம்ப பயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, கால் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் கத்திட்டு இருக்கும்போது கெவின் இருந்துட்டு மார்க்கஸை சமாதானப்படுத்துறாரு. மார்க்கஸ் இங்கே பாரு, அசரையாமாஸ் நம்ம ரிவரை ஃபாலோ பண்ணி போனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அவர் முன்னாடி போனாலும் பரவாயில்ல, நம்ம பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் கிட்ட கெவின் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு, ஏதோ காட்டில் இருக்கிற அனிமல் தான் நம்மளை பார்த்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே பயத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய மாட்டை ஒரு சின்ன மனுஷன் இழுத்துட்டு வந்துருக்கான். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கெவின் கேட்குறாரு, அசரையாமாஸ் இந்த பக்கமாக போகணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இவனுங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் காரில் கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஹே கால், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நாங்கள் காட்டில் நாங்கள் தொலைஞ்சு போயிட்டோம்னு நினச்சிட்டோம், முக்கியமாக மார்க்கஸ் செமையாக பயந்துட்டான், அதனால எங்களை விட்டுட்டு முன்னாடி போகிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வேகமாக வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு கால் என்ன சொல்கிறாருன்னா, ஹே நீங்கள் இன்னும் சின்ன குழந்தைகளா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, அட்வென்ச்சருக்காக தானே வந்திருக்கீங்க, இது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், ஸோ இங்கே அட்வென்ச்சர் தான் நமக்கு மெயினாக வேணும், அதனால தான் உங்களை லைட்டாக பயமுறுத்தி பார்த்தேன் அப்படின்னு அந்த கைடு சொல்லிட்டு அங்கே விசில் அடிக்கிறாரு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அசரையாமாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த கைடு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறையா பேர் டிஃப்ரெண்ட்டாக வாயில நுழையாத மாதிரி இருக்கும், எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, சரி அதனால நான் ஸ்க்ரீனில் போகிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் அந்த நடு காட்டில் இந்த மக்கள் எப்படி இந்த இடத்துல வாழ்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க இயற்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க, மாடெல்லாம் மேய்க்கிற மாதிரி காட்டுறாங்க, சில பேர் பண்ணியெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே மார்க்கஸ் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு, ஏன்னா காலில் அடிபட்டுருக்குன்னு சொல்லி அங்கே மாதிரி நிறைய பேர் லைனாக வராங்க. ஸோ ஹீரோ அவங்க சின்ன பசங்களோட விளையாண்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே எல்லாம் ஜாலியாக அந்த மக்களோட பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன ஆயிடுதுன்னா, அந்த கைடு இருந்துட்டு சரி கிளம்பலாம், டைம் ஆச்சு, அப்பதான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மார்க்கஸோட கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிருக்கு, அவனால நடக்கவே முடியல. ஸோ அதை பார்த்துட்டு அந்த கைடு என்ன பண்றாருன்னா, அவனுக்கு இந்த மாதிரி தண்ணியில் ரொம்ப நேரம் காலை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு காலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க முன்னாடி போன கெவினும் யோசியும் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் இவங்களை ஆளக்கானோம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கஸோட காலை பார்த்துட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறத பார்த்துட்டு மார்க்கஸோட பேகை நாங்கள் 2 பேரும் எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முன்னாடி போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் காட்டில் போனதுக்கப்புறம் அந்த கைடு என்ன பண்றாருன்னா, குரங்கு இருக்கிறத பார்த்துட்டு அதை ஷூட் பண்ணி கொண்டு அதை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலுங்கிற கைடு என்ன பண்றாருன்னா அந்த குரங்கை ஷூட் பண்ணி கொண்டுறாரு. ஆனால் அது ஒழுங்கா சாகல, அரையும் குறையுமா உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த கன்னை வேகமாக எடுத்துட்டு போய் அதோட முகத்திலே அடிச்சு கொள்றான். ஸோ இந்த சீன்லாம் எனக்கு காட்டவே முடியாது, சென்சார் பண்ணி தான் இது பண்ண முடியும். ஸோ மார்க்கஸ் பார்த்துட்டு அதை ஷூட் பண்ணி கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த கைடு என்ன பண்றான்னா அந்த துப்பாக்கி வச்சு அடிச்சு கொண்டுறான். அதுக்கப்புறம் வந்து அந்த கைடு என்ன சொல்றாருன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் காட்டில் இருக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல அனாவசியமா புல்லட்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிரா போயிட்டு இருக்காரு. ஸோ நாளாக இவங்களுக்கு இந்த மாதிரி காட்டில் இருந்த அட்வென்ச்சர் ரொம்ப இது குறைஞ்ச மாதிரி, கிரேஸ் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது நமக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அந்த கொன்ன குரங்க தான் அந்த கைடு என்ன பண்றாருன்னா சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை நெருப்புல காட்டி சமைச்சிட்டு இருக்காரு. அந்த 3 பேர்த்துக்குமே அந்த குரங்க சாப்பிட்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதையாடா ஃபுட்டு காட்டில் நிறைய கிடைக்கும்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கெவின் பார்த்துட்டு சரி வேற வழியில இதுதான் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி கெவின் எடுத்து சாப்பிடலான்ட்டு வாயில வைக்கிறாரு.
நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா மார்க்கஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் அந்த கைடு இருந்துட்டு சரி நான் அவருக்காக ஏதாவது ஃபுட்டு சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அரிசி எடுத்து சமைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கைடு என்ன சொல்றாருன்னா பெட்டர் இந்த ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்கட்டும், ஏன்னா காட்டுல நம்ம இருக்கோம், அதனால ஜாகுவார் இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இந்த காட்டுல சுத்தி இருக்கும், ஸோ அதை நம்மளை அடிச்சு கொள்றதுக்கும் சான்ஸ் இருக்கு, அதனால அந்த ஃபயர் எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால சைஸ்ல பெருசா இருக்கிற பெரிய முட்டாள் குரங்களா தான் அது கண்ணுக்கு தெரியும், அதனால எப்பவுமே சேஃபா இருங்க, நைட்டு சேஃபா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார் தூங்க போயிடறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆயிருது. ஸோ மறுபடியும் காட்டுல ரொம்ப தூரம் உள்ள நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மூவில பாத்தீங்கன்னா நிறைய மாண்டேஜ் சீன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் மூவியை ரஷ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கான டிராவலை முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த கெவினும் நின்று பேசிட்டு இருக்காங்க. மார்க்கஸோட கால் போக போக ரொம்ப வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுது, இவனை கூட்டிட்டு நம்மளால போக முடியுமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கெவின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மார்க்கஸ் கிட்ட போய் ஹீரோ பேசும்போது உன் கால் ஓகே தானே, உன்னால முடியுமா வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது மார்க்கஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாரு யோசி, என்னால நடந்து வர முடியாதது வந்து ஏன் தப்பு கிடையாது, என் கால் இந்த மாதிரி ஆனதுக்கு நான் என்ன பண்றது, ஆனா நானும் உங்களோட என்ஜாய் பண்ணி வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசி சொல்லிட்டு அவரு போயிட்டு உள்ள படுத்துட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரிவருக்கு வந்துடுறாங்க. ஸோ ரிவர் மூலயமா போனா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க மார்க்கஸோட காலை காட்டுறாங்க. நாளுக்கு நாளா இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அவனால நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, கெவின் அப்புறம் கைடு 3 பேர் என்ன பேசுறாங்கன்னா மார்க்கஸை வச்சுட்டு நம்மளால போக முடியாது, ஆனா இங்கிருந்து நடந்து போகணும்னா 4 நாள் ஆகும், அதனால ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த கைட் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா நாங்க 2 பேரும் வேணா மார்க்கஸை தூக்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்கு அந்த கைடு இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப ஜீனியஸ் மாதிரி பேசுறதா நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லிட்டு இங்கிருந்து அந்த அடர்ந்த காட்டுல தூக்கிட்டு போறதுல ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வேணான்ட்ட இன்னொரு பிளான் வேணா இருக்கு, இங்கிருந்து அசரையாமாஸ் திரும்பி போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கைட் சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு வேணாம் நம்ம எங்கேயும் திரும்பி போறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ விடாப்புடியா இருக்காரு. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்க டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிட்டுருங்க, நான் போயிட்டு 3 நாள் இல்ல 4 நாள் அங்க டிராவல் பண்ணி நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கைடு சொல்லிட்டு இருக்கும் போது கெவின் இருந்துட்டு வேணா கால், நீங்க இல்லனா எங்களால இந்த இடத்துல சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் மார்க்கஸ் அங்க உட்கார்ந்து இருந்தவர் எந்திரிச்சு இங்க வராரு. வந்து ஹே காய்ஸ் என்ன பிளான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் கேட்டிருக்கும் போது ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா கால் திரும்பி போறாராமா அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது கெவின் இருந்துட்டு ஒரு ஐடியா சொல்றான். சரி இருங்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கெவின் சொல்றாரு. என்னன்னா நம்ம ஏன் இங்கிருந்து ஒரு ராஃப்ட் மாதிரி செஞ்சு அந்த ஆத்தோலியாவே போக கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த கைடு இருக்கார்ல அவரோட முகம் ஒரு செகண்ட் மாறுது. அப்புறம் ஹீரோ இருந்துட்டேன் கெவின் சொல்றது கரெக்டா தான் எனக்கு தோணுது, இதுக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது அந்த கைடு என்ன சொல்றாருன்னா நீங்க ஃபிங்கர்ஸை வச்சு மேப்ல ஈஸியா காட்டிடுவீங்க, ஆனா அந்த இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஆத்தோட வேகம் எவ்வளவு இருக்கும், வேகமா அடிச்சுட்டு போற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த கைடு கிட்ட கேட்டிருக்காரு கெவின். சோ அதுக்கு இருந்துட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த கைடு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யார் அதிக ஓட் பண்றாங்களோ சோ அவங்களுக்கு ஏதாவது சொன்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது 3 பேர் ஓட் பண்ணிடுறாங்க, மார்க்கஸ், கெவின், அதுக்கப்புறம் ஹீரோ. சோ அதனால அந்த கைடு மட்டும் ஓட் பண்ணாம இருக்கனால சரி 1 against 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம், சரி வாங்க ராஃப்ட் பில்ட் பண்ணலாம்னு சொல்லி அங்க இருக்கிற மரத்தை எல்லாம் ஒன்னொன்னா வெட்டி ஒரு சின்ன ராஃப்ட் மாதிரி செய்யறாங்க, போட்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ராஃப்ட் மாதிரி செஞ்சிருப்பாங்களே அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த ரிவர்லயே டிராவல் பண்ணி போறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா திடீர்னு உள்ள போக போக பாறைகள் அதிகமா இருக்கனால எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் கால் என்ன பண்றாருன்னா சரி இப்போ நான் தான் இங்க கேப்டன், நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, என் கமெண்ட்ஸா ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி துடுப்பு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாவே தான் இருக்காரு கால். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியே செய்யறாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆயிருதுன்னா கால் ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சாரு. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. என்ன பண்றாங்கன்னா அங்கேயே கால் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு எல்லாரும் சண்டை போட்டுருக்காங்க போட்ல. முக்கியமா கெவின் கண்டுபிடிச்சிட்டாரு காலுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா தண்ணியோட ஓட்டத்தை கூட ஃபாலோ பண்ணாம எங்கெங்கயோ துடுப்பு போட சொல்றாரு அப்படின்னு சொல்லி கெவினுக்கு தெரிஞ்சிருது. ஸோ கெவின் என்ன சொல்றான்னா பயங்கரமா திட்டிட்டு நீ சொல்ற கமெண்ட்ஸ் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்திலே இருக்காங்க. தண்ணி வேற வேகமா ஃபோர்ஸாவே அடிச்சிட்டு இருக்குது அந்த ரிவர்ல. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா என்ன பண்றாங்கன்னா அந்த கரைக்கு வந்து சேர்ந்துறாங்க ஓரமா இருக்கிற இடத்துல. அப்படி கரைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு மார்க்கஸ் கேட்கறான், கெவின் அவர் கால் சொன்னதை கேட்க மாட்டியா, அவர் தான் நம்மளை லீட் பண்றாருல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா கெவின் என்ன சொல்றாருன்னா மார்க்கஸ் நீ அமைதியார், உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெவின் ரொம்ப கோச்சிட்டு அவர் ஓரமா போயிடாரு. அதுக்கப்புறம் கால் என்ன பண்றாருன்னா இதுக்கப்புறம் நான் உங்களோட வரதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோச்சிட்டு போயிடாரு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஹீரோ யோசி என்ன பண்றாருன்னா கார்ல சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கன் எடுத்து ஹீரோ நிறைய ஏம் பண்ணி சுட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு ஹே கால் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உனக்கு பின்னாடி ஒரு பேந்தரை பார்த்து அதனாலதான் நான் ஷூட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் இவர் மேல இருக்கிற கோவத்தை காமிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ
ரொம்ப நேரம் கழிச்சு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவர் எப்படியாவது நம்ம சமாதானப்படுத்தி நம்மளோட டிராவலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும், யாரு அனாவசியமா சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசி சொல்லிட்டு கெவின்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஹீரோவும் கெவினும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சொன்ன இடத்துக்கு அவங்க அந்த ரிவர் மூலியமா போற மாதிரியும், அதுக்கப்புறம் காலும் மார்க்கஸும் என்ன பண்றாங்கன்னா அவங்க ரிட்டர்ன் அந்த வில்லேஜுக்கே திரும்பி போற மாதிரி ஒரு பிளான் எடுத்து முடிவு பண்றாங்க. ஏன்னா மார்க்கஸோட கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த பிளானை டிசைட் பண்ணி எல்லாரும் ரெண்டு பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் கெவினும் என்ன பண்றாங்கன்னா அந்த ராஃப்ட் படகை எடுத்துட்டு மறுபடியும் அந்த ரிவர் வழியாவே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகுதுன்னா இவங்களோட போட்டும் மறுபடியும் போய் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கு, அதுக்கு நடுவால போய் மாட்டியது ஒரு பாறையில. ஸோ அதுக்கப்புறம் மாட்டினதுக்கு அப்புறம் இந்த கெவின் என்ன பண்றாருன்னா ஹீரோட இந்த மாதிரி சொல்றாரு, யோசி நீ இங்கிரு, நான் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி போய் உன்னை நான் எப்படியாவது திரும்பி காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா கெவின் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ரெண்டு பேருமே இருந்தால் தான் அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா தண்ணியோட ஓட்டம் ஃபாஸ்டா இருக்கனால அந்த ராஃப்ட் இழுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கெவின் சொல்ல கேட்காம அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறாரு. ஆனா அவருக்கு நீச்சல் நல்லா தெரியும் போல. அவர் போயிட்டு கரைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிட்டு ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்ல ஒரு கயிறு வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இவங்க தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெவின் யோசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பேக் எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தமா முடியல, ஏன்னா தண்ணியோட அந்த ரிவர் இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கனால ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. ஸோ என்ன ஆயிடுது, திடீர்னு ஒரு கட்டத்துல ஹீரோ அப்படியே அந்த ஆத்திலேயே அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சாரு. ஸோ கெவினால காப்பாற்ற முடியல, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ எப்படியும் அந்த இடத்துல இருந்து தண்ணியில எல்லாம் மூழ்கி எப்படியோ அவரும் ஒரு இடத்துல தப்பிச்சு வந்துடுறாரு. ஆனா ரொம்ப தூரம் அந்த கரையில இருந்து வந்தனால கெவின் எங்க இருக்காரு எப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஏன்னா இவங்க காம்பஸ் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துட்டு வரல. அது இல்லாம இந்த அமேசான் காடுங்கிறனால சுத்தி எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹீரோ கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த இடத்துல கரைக்கு சேஃபா தப்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் தப்பிச்சதுக்கு அப்புறம் கெவின் மட்டும் கத்திட்டு இருக்காரு, ஏன்னா அவர் பக்கத்துலயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா அவரோட பேக் ஆத்துல அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா அந்த பேக் எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கீழே ஜம்ப் பண்ணி போயிட்டு அந்த பேக்கை எடுத்துறாரு எப்படியோ ஒரு வழியா. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கெவின் அப்படிங்கிற மாதிரி காட்டுல கத்திட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் படம் பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா போகும். ஹீரோ எப்படி தப்பிப்பாரு அப்படிங்கிறத வாங்க நீங்களோட சேர்ந்து பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த காட்டுலயே எப்படியாவது நம்ம வழி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒவ்வொரு மரமா மேலே ஏறி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் ரொம்ப பசிக்கும் அப்படிங்கறனால மேலே பார்த்தீங்கன்னா அந்த காக்காவோட முட்டையோ ஏதோ ஒரு பறவையோட முட்டையோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து சாப்பிடலான்னு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு இருக்கும். ஸோ இந்த பாம்புக்கெல்லாம் பார்த்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கீழே விழுந்திருப்பாரு. அப்புறம் செகண்ட் டைம் மேலே ஏறி போய் அந்த பாம்பை எடுத்து வீசிட்டு அந்த பறவையோட இதை எடுத்து முட்டையை உடச்சு குடிக்க பார்ப்பாரு. ஸோ இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிளர் பண்ணியிருப்பேன், ஏன்னா அது உயிரோட சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோ அந்த பறவையை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவர் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து சாப்பிட்டுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் ஆயிருது. அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற இலையெல்லாம் எடுத்து போட்டு அந்த இடத்துலயே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா காடு நடுக்காடு இருட்டா வேற இருக்கும். ஸோ அன்னைக்கு நைட்டே அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய இல்யூஷன்லாம் வருது. இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு போற மாதிரி போயிட்டு அப்புறம் அவருக்கு தேவையான ஃபுட்லாம் நிறைய இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவுலாம் வந்துருக்கு. ஸோ இது எல்லாமே இல்யூஷன் தான், ஏன்னா காட்டுல தனியா இருக்கும்போது இந்த மாதிரி இல்யூஷன் வருது நார்மல். அதுக்கப்புறம் திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது காட்டுல ஏதோ சுத்தி அவர் நடக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ அனிமல் மாதிரி தான் தெரியுது. அவர் என்ன பண்றாருன்னா அந்த பேக் ஸ்டார்டிங்ல எடுத்து வச்சிருப்பார்ல, ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிளேம் பற்ற வைக்கிறதுக்காக ஒரு கேஸ் லைட்டர் மாதிரி இருக்கும். அந்த லைட்டரையும் அந்த கேஸ் இதையும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த விலங்கு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிருது. அன்னைக்கா ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா கஷ்டப்பட்டு தூங்கி முடிச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில் ஆயிருது. என்னடா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தலையை தொட்டு பார்த்தா ஏதோ ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கு. அது ஹீரோவோட தலைக்குள்ள போயிட்டு அவர் ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கு. ஹீரோ என்ன பண்றாருன்னா அதை கத்தி வச்சு கிழிச்சு அந்த ரத்தத்தை வெளியே எடுத்துட்டு இருக்காரு அந்த பூச்சியோட. ஸோ இந்த மாதிரி காட்டுல எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரே இடத்த சுத்தி வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ரியலைஸ் பண்றாரு இந்த இடத்துக்கு நம்ம முன்னாடியே வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிருது. அதுக்கப்புறம் அவரோட காலை எடுத்து பார்த்தா மார்க்கஸோட காலை விட ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, மார்க்கஸ் நான் ஒரு கோலம் மார்க்கஸ், நான் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், உன்னோட நிலைமையில இப்பதான் எனக்கு என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஸோ அங்க அப்படியே சீன் கட் ஆகி இங்க ரெண்டு பேர்த்த காமிச்சிட்டு இருக்காங்க. இங்க யாரோ ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ற மாதிரி கட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா கெவின் தான். ஸோ கெவின் எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. எப்படின்னு தெரியல. கெவின் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி நாங்க காட்டுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் ட்ரெக்கிங் போனோம். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டாரு, அவர் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு எப்படியாவது ரெஸ்கியூ பண்றதுக்கு டீம் அனுப்பிச்சுடுங்க, எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கெவின் என்ன பண்றாருன்னா அங்க லோக்கல்ல இருக்கிற அத்தாரிட்டிஸ்ல கூப்பிட்டு போயிட்டு கெவின் முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு இருக்காரு. மாதிரி தேடிட்டே வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு மேலதான் அவங்க பறந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சமயம் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப காட்டுல அடியில டீப்பா இருக்கனால இவங்க சத்தம் போறது எதுவுமே அவருக்கு கேட்காதனால கெவின் முன்னாடி அவங்க டிராவல் பண்ணி போயிடுறாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்றாருன்னா ரொம்ப சோகமா உட்காந்து எதுவுமே பண்ண முடியாத மாதிரி அவர் அழுதுட்டு இருக்காரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகி இங்க கெவினை காட்டுறாங்க. கெவின்
என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, சார் நம்ம உயரமா பறந்துட்டு இருக்கனால கீழே எதையுமே ஒழுங்கா பார்க்க முடியல, நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் லோவா கீழே பறக்க சொன்னீங்கன்னா நான் ஈஸியா என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தேடுறதுக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கெவின் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நீ தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம், நான் சொல்றதை கேளு, அவங்க இந்த மாதிரி 16 நாள் ஆச்சு, உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அதனால நீ தப்பிச்சதான் நினைச்சு ஃப்ரெண்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, விட்டுட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கெவின் என்ன சொல்றாருன்னா, ஓகே சார் நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா பரவாயில்ல, நானே போய் என் ஃப்ரெண்டை தேடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்க பாருப்பா தம்பி உன் ஃப்ரெண்டை நீ தேட போய் நீ இறந்துருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது கெவின் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல சார் நான் இறந்தா இறந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ட்ரை பண்ணும்போது அந்த சார் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் சொன்ன ஒரு ஆளை போய் பாரு லோக்கல்ல, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை காமிச்சு விடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கெவின் என்ன பண்றாருன்னா அந்த ஆளை போய் பார்க்க போறாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் என்ன அனுப்பிச்சாரு, என் ஃப்ரெண்டு இந்த காட்டுல தொலைஞ்சிட்டான், ஸோ அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, அவன்லாம் உயிரோடு இருக்க மாட்டான், போய் எவ்வளோ நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவன் இறந்து போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கெவின் என்ன சொல்றாருன்னா, சரி நீங்க வரலன்னா பரவாயில்ல, இந்த போட்டு எவ்வளோனா சொல்லுங்க, இந்த போட்டை நான் எடுத்துட்டு போய் நான் தேடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என் ஃப்ரெண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கெவின் இப்பதான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தேட போயிடுறாங்க. அப்புறம் இங்க அப்படியே ஹீரோவை காமிச்சிட்டு இருக்காங்க. காட்டுல அவரோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, அவரால் நடக்க கூட முடியல. அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே முடியாமே நடந்து காட்டுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பாக்குறாங்க, ஏதோ காட்டுவாசி பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறா. ஸோ அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா, இங்க பாருங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உங்களை நான் சேஃபா இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறேன், நீங்களும் இந்த மாதிரி காட்டுல மாட்டிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அன்னைக்கு நைட் அப்படியே ஆயிருது. ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்கிறத பார்த்துட்டு நீ இங்க தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவார், இலையில எடுத்து போடுவார்ல அந்த மாதிரி போட்டுட்டு அந்த பொண்ணு அங்க படுக்க வச்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னா பக்கத்திலேயே படுத்துக்கிறாரு. ஏன்னா ஏதாவது அனிமல் வந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை இல்யூஷன் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் இல்யூஷன் பண்ணியிருப்பார்ல அந்த மாதிரி இந்த பொண்ணையும் இல்யூஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா காட்டுல எவ்வளவு நாள் இந்த மாதிரி தனியா இருந்திருப்பாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இல்யூஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் காலையில தெரியுது நம்ம ஒரு பொண்ணை கற்பனை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காரு. ஸோ அடுத்த நாள் காலையில் ஆயிருது, அவரால் சுத்தமாக நடக்க முடியல. என்ன பண்ணாருன்னா ஒரு குச்சியை எடுத்து ஊனி ஊனி நடந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ யாருக்குமே இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது. டேரக்டர் பார்த்தீங்கன்னா என்னதான் எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. அவரே ஆல்ரெடி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புதக்குழியில மாட்டிப்பாராமா. ஸோ இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எவ்வளோ போராடுவான். ஸோ ஹீரோ என்ன பண்றாருன்னா நம்மளால முடியாது இங்கே இறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன பண்றாருன்னா சரி இங்கிருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு வில் பவர் வர வச்சுட்டு என்ன பண்றாருன்னா அந்த புதக்குழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு செடியை பிடிச்சி இழுப்பாரு. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கனால எப்படியோ கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுறாரு. ஆளு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெளிஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரி முடியாத நிலைமைக்கு போய் அந்த இடத்துல அப்படியே படுத்துறாரு. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பாரு போல. அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்ன பண்றாருன்னா ஸ்டார்டிங்ல இந்த ஒரு ராஃப்ட் போட்டு மாதிரி செய்வாங்கல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபயர் ஆண்ட்னு ஒன்று இருக்கும். அது வந்து அவரை கையில கடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கால் வந்துட்டு தான் சொல்லுவார் இந்த மாதிரி இந்த ஃபயர் ஆண்ட் பார்த்தீங்கன்னா உடம்புல கடிச்சதுன்னா உடம்பே மரத்து போயிடும், அது ஒரு எறும்பு கடிச்சாலே உனக்கு அவ்வளோ இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறைய எறும்பு கூடு மாதிரியே கட்டியிருக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்றாருன்னா வேகமாக சட்டையை கழட்டிட்டு போய் அந்த எறும்பெல்லாம் அவர் உடம்புல ஏற்றிக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ வலி அவர் தாங்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, இந்த இடத்துல எப்படியாவது சர்வை பண்ணணும்னா இந்த எறும்பு நம்மளை கடிச்சாதான் உண்டுன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் சட்டையை கழட்டு போய் அந்த எறும்பெல்லாம் மேலே ஏற்றிக்கிறாரு. இந்த சீனை பார்த்தாலே செம பாவமாக இருக்கும். ஏன்னா அவரோட உடம்பு ஃபுல்லாமே மெலிஞ்சு போயிருக்கும், எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டார்ல ஒரு 10-20 நாள். அதனால அதுக்கப்புறம் அந்த எறும்பெல்லாம் கடிச்சோன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இல்யூஷன் வர மாதிரி இருக்கு. ஸோ அந்த இல்யூஷனோட நம்மளை அப்படியே காமிச்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த கரைக்கு வந்து அந்த இடத்துல முடியாமல் படுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆமை வரும். ஸோ அந்த ஆமையை எப்படியாவது கொண்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல. சரி நீயாவது உயிரோடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமையை எதுவும் பண்ணாமல் விட்டுறாரு. நம்மளை காப்பாற்ற வரவங்க ஏதாவது நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மரக்கட்டை எடுத்து அங்கே ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி போட்டு வைக்கிறாரு. ஸோ எதுவுமே பண்ண முடியாமல் அந்த இடத்துல மறுபடியும் திரும்பி படுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த கெவின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக தேடிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோ வந்து முன்னாடி அந்த கிராஸ் சிம்பிள் போட்டு வச்சிருப்பார்ல அது அவர் கண்ணுக்கு ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் கெவின் இருந்துட்டு இந்த இடத்துல பார்த்துட்டு என்ன எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது கூட தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பார்ல அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருப்பா தம்பி உன்னால முடிஞ்சது நீ பண்ணிட்டேன், ஆனா உன் ஃப்ரெண்டு உயிரோடு இருப்பானான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோ எப்படியோ முழிச்சுறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு கெவினை பாத்துறாரு. அவரால் சுத்தமா கத்த கூட முடியல, அவரால் பேசவும் முடியல. அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல எந்திரிச்சு நின்றுட்டு இருக்காரு. ஸோ நமக்கா இந்த சீன்லாம் பார்க்கும்போது டே கெவின் பையில எப்படியாவது பாத்துடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பாவமா நின்று பாட்டுருப்பாரு. ஏன்னா அவரால் சுத்தமா கத்த கூட முடியாது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது கெவின் என்ன பண்ணுவார்னா எதிர்ச்சியா திரும்பி பார்ப்பாரு. அங்க யாரோ நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு யோசி நீயா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணி கத்திட்டு அதுக்கப்புறம் அங்க போய்
போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படியோ ரெஸ்கியூ பண்ணிடுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கெவினை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் அந்த போட்டில் கூட ஹெல்ப் பண்ண வந்திருப்பார்ல, அவரு 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ தூக்கி அந்த போட்டில் போட்டுட்டு ரெஸ்கியூ பண்ணி எப்படியோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ லாங் ஷாட்டில் காட்டுறாங்க அவர் அங்கேருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் கூட்டிகிட்டு வந்து கெவின் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தேவையான எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி அவர் எப்படியோ இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு யோசி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கெவின் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி அமேசான் காட்டில் இவ்வளோ பெரிய காட்டில் ஒரு ஆள் தப்பிச்சு வருது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, நீ எப்படி நீ சர்வே பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அப்படியே அந்த படத்தை இங்கே முடிச்சிடறாங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த படத்தில் நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்த எல்லா இன்சிடென்ட்டும் உண்மை அப்படிங்கிறனால அந்த கேரக்டர்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கடைசியில் போஸ்ட் கிரெடிட்ல ஃபோட்டோவோட காட்டுறாங்க. ஸோ இருங்க நான் அதை உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இவர் தான் உண்மையான யோசி. அவர் வந்து அங்கேருந்து சர்வை பண்ணி காப்பாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை ஒரு ஹைக் கூட்டிகிட்டு போயிருப்பார்ல அந்த காலுங்கிற கைடு, அவர் பார்த்தீங்கன்னா தேடப்படும் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி படத்தில் போஸ்ட் கிரெடிட்ல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க்கஸ்க்கு என்ன ஆச்சு, அவர் 2 பேர் தானே காட்டிலேருந்து தனியாக வந்தாங்க, அப்புறம் இது வரைக்கும் அந்த மார்க்கஸ்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உண்மையான இதில் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த கைடோட தான் போயிருப்பாரு, அவர் இந்த இடத்துல ரிட்டர்ன் திரும்பி வரல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா மார்க்கஸ்க்காக நாங்கள் டெடிகேட் பண்ணி இந்த மூவி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவிஸ்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாதான் எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா மூவிஸ்லாம் வாய்ஸ் ஓவர் பண்ணி போகிறதுக்கு. என்னோட வாய்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மூவிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.